இதற்கிடையே நம்மோடு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் ஈஸ்வரன் இணைந்திருக்கிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு ஈஸ்வரன். இப்ப தமிழ்நாடு முழுக்க இந்த கைதுக்கு எதிராக போராட்டங்கள் நடக்கிறத பார்க்கிறோம். இதுல சட்ட ரீதியான நடைமுறைகள் இல்ல இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதுல அப்படிங்கிற விமர்சனங்கள் எழுது. உங்களுடைய பார்வை என்ன? சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரை சட்டமன்றம் கூட இருக்கின்ற நேரத்தில் அவதூறு வழக்கு என்று காரணம் காட்டி அவசரமாக கைது செய்யப்பட்டிருப்பது கொஞ்சம் கூட நியாயமானதல்ல. அவதூறு என்று முடிவு செய்கின்ற அந்த உரிமையை நீதிமன்றத்துக்கு விட வேண்டும். அவதூறு என்று சொல்லி யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம் என்று நினைத்தால் அது தேவையில்லாத பிரச்சனைகளைத்தான் இங்கு மாநிலத்திலே உண்டாக்கும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை தேவையில்லாமல் அரசே உருவாக்குகின்ற ஒரு நிலை ஏற்படும். அவதூறு என்று காரணம் காட்டி எதிர்க்கட்சிகளையோ அல்லது பத்திரிகையாளர்களையோ இப்படி மிரட்டுகின்ற துணியிலே கைது செய்வதென்பது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். அரசு அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அதனால இன்றைக்கு மக்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். நாளை முதல் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு வாக்களித்திருக்கிற மக்கள் என்ன தங்களுக்கு நடக்கும் என்று எதிர்பார்த்திருக்கும் பொழுது ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய பணி என்பது மிக முக்கியமானது. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அவசரமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது கண்டிப்பாக ஏற்புடையதல்ல. நீதிமன்றம் தேவையான நிவாரணத்தை வழங்கும் என்றே நான் நம்புகின்றேன். ஆனால் இது இப்படிப்பட்ட இந்த நிலைகளை அரசு தவிர்க்க வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு. இப்போ நீதிமன்றம் அதை முடிவு செய்யட்டும், அவர் சட்டமன்றத்துக்குள்ள போறதற்கான தடையை ஏன் இந்த அரசு வலுக்கட்டாயமா ஏற்படுத்தணும் அப்படின்னு கேக்குறீங்க. இந்த பதிவு செய்யப்பட்ட பிரிவுகள்லாம் நியாயமானதா நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது இது அவசரமா ஒரு பதிவு பண்ணி பண்றப்பவே எப்படியெல்லாம் செக்ஷன் போட்டா நம்ம கைது பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு ஒரு காவல்துறையை போட வைக்கிறது தான் அரசனுடைய வேலையா இருக்குது. ஆனா இன்னைக்கு அது முக்கியம் அல்ல. நீங்க அரசனுடைய செயல்பாடுகளை மக்கள் எதிர்பார்த்திருக்கும் பொழுது அதை திசை திருப்புகின்ற விதமான நாளைக்கு இதை பார்க்கும்போது நாளைக்கு நிதிநிலை அறிக்கையில பெருசா ஒன்றும் மக்கள் எதிர்பார்த்தது எதுவுமே இருக்காதா, அல்லது தேர்தல் வாக்குறுதியில கொடுக்கப்பட்ட விஷயங்கள் எதுவுமே கண்டிப்பா நாளைக்கு நிதிநிலையில நிறைவேற்றப்படாதா, அதை ஒரு டைவர்ட் பண்றதுக்காக இதுல இவ்வளவு தீவிரமா இருக்காங்களா அப்படிங்கிற அந்த அச்சமும் இன்னைக்கு மக்கள் மத்தியில இன்னைக்கு வந்திருக்கு. அதனால ஆக்கப்பூர்வமாக அரசு செயல்படுவதற்கான அந்த வேலையை செய்ய வேண்டும். காவிரி நதி விஷயத்துல கூட அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு ஒரு சரியான அரசு நிலை எடுக்கவில்லை என்கிற அந்த எண்ணம் ஓங்கி நின்றது. ஸோ இதையெல்லாம் மக்கள் இன்றைக்கு மறந்து நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதை எல்லாம் தாண்டி இந்த கைதை பற்றி பேச வேண்டும், அல்லது நடக்கின்ற சட்ட பிரச்சனைகள் இது மாதிரி விஷயங்களை எல்லாம் பேசப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ என்றும் தோன்றுகிறது. இப்போ நாளைக்கு சட்டமன்றத்தில் மேகதாது விவகாரமோ இந்த நீர் பிரச்சனையோ பேசப்படாது. இந்த விவகாரத்தை தான் பேசணும். ஒரு திசை திருப்பும் அரசியல் தானா இதனோட நோக்கம்? அதாவது இவங்க ஒரு அவதூறு அப்படின்னு சொன்னா ஒரு வழக்க போடணும்னா அது நீதிமன்றத்தில் அதை முடிவு செய்யலாம். நீ போட வேண்டாம்னு சொல்ல, போடுங்க, அது நீதிமன்றத்தில் முடிவு பண்ணிட்டோம். அவசரமா அரெஸ்ட் பண்ணி நாளைக்கு சட்டமன்றத்துக்குள்ள வராம பண்ணணும் அப்படின்னு எடுக்கிற முடிவே இது நாளைக்கு நடக்க போறத அதை நினைச்சு உள்நோக்கத்தோட பண்றதா தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா இதுவே ஒரு நிரந்தரமாகி விடாது. இதையே 5 ஆண்டுகளுக்கும் இதையே செய்து கொண்டிருக்க முடியாது. அமைந்திருக்கிற அரசு மக்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்கு தேவையான விஷயங்களை செய்வதற்கு அது மாதிரி முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும். இப்போ இந்த அரசனுடைய போக்கு ஒன்றிய அரசனுடைய போக்கு மாதிரியே இருக்கு. அவங்க தான் நிறைய திசை திருப்பக்கூடிய அரசியலை பண்ணுவாங்க, ஒரு போராட்டம் பண்ணா கைது பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. அது எதனால?
இல்ல அந்த சந்தேகம் மக்களுக்கு வருது. கூட்டணியில இன்னைக்கு வந்து ஆதரவு தெரிவித்திருக்கிற கட்சிகளுக்குமே இன்னைக்கு வந்து அந்த சந்தேகம் வரத்தான் செய்யுது. ஏன்னா வந்து செயல்பாடுகள் இது வந்து கடந்த காலத்துல இப்படி செயல்பட்டாங்கன்னு முன்னுதாரணம் கிடையாது. முதல்ல ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அப்ப இவங்களுடைய நோக்கம் வந்து யாருமே வந்து எதுவுமே பேசக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல பல பத்திரிகையாளர்களையும் இதே போல செய்தார்கள். அதனால வந்து கண்டிப்பா இது வந்து அரசுக்கு மக்களிடத்திலே ஒரு தவறான ஒரு புரிதலை ஏற்படுத்தும் என்பது என்னுடைய எண்ணம். நாளைக்கு சட்டமன்றத்துல எதிர்க்கட்சிகள் என்ன குரல் எழுப்ப போறீங்க? சட்டமன்றத்துல கண்டிப்பாக விவசாயிகளுடைய பிரச்சனை, இன்னைக்கு விவசாயிகளுடைய பிரச்சனை தான் உங்களுக்கு வந்து மேலோங்கி நிற்கின்றது. காவிரியிலே தண்ணீர் ஏதோ மழை பெய்து இயற்கையாக மழை பெய்த காரணத்தினால் கொஞ்சம் தண்ணீர் வருகிறது. அது இன்னும் எங்க வந்து சேரும் அப்படின்னு தெரியாது. ஏன்னா மேட்டூர் அணைக்கு வந்து அது திறந்து விடப்பட்டு எப்ப வந்து விவசாயத்துக்கு அது பயன்படும். அப்ப அந்த பிரச்சனைகள்ல வந்து அரசு வந்து ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுக்கல. அதே மாதிரி கடன் தள்ளுபடி இப்படி சூழல்ல கடன் தள்ளுபடியை வந்து முழுசா தள்ளுபடி பண்ணணுங்கிறதும் நாளைக்கு சட்டமன்றத்துல கண்டிப்பா பேசப்படும். ஆனா சட்டமன்றத்துல அரசுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முன்னெடுக்கத்தான் செய்வார்கள். அதையெல்லாம் எதிர்கொண்டு ஆக்கப்பூர்வமாக நிலைப்பாடுகளை எடுப்பதுதான் அரசனுடைய நிலையாக இருக்க வேண்டும். ஆனால் அதுவெல்லாம் இன்றைக்கு வந்து இதன் மூலம் திசை திருப்பி விடலாம் என்று நினைக்கக்கூடாது. ஏன்னா சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் இருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் கண்டிப்பாக அதையெல்லாம் எழுப்பத்தான் செய்வார்கள். நிச்சயமாக. உங்களுடைய பார்வைகளுக்கு நன்றி திரு ஈஸ்வரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.